ஒரு காகம் உட்கார்ந்து அழுதுட்டே இருந்துச்சாம். நான் ரொம்ப அசிங்கமா இருக்கேன். மத்த எல்லா பறவைகளும் அழகா இருக்குதுக. என்னைய யாருமே அவங்கவங்க வீட்ல வளர்க்க மாட்டேங்கிறாங்க. நான் ஒரு அனாதை மாரி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காக்கா நெனச்சுட்டு அழுதுட்டு இருந்தத பார்த்துட்டு வார்த்தை கேட்டுச்சாம். "ஏய் ஏன் அப்படி சொல்ற? நீங்க எல்லாம் அழகா இருக்கீங்களா? அதனால எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு." அப்படின்னு சொல்லும்போது அந்த வார்த்தை சொன்னுச்சாம். "நான் அழகா நீந்துறேன். நான் அழகா இருக்கேங்கிறதுனால நான் ஒண்ணும் பெரிய ஆள் கிடையாது. நான் தண்ணீல நீந்தும்போது என்னுடைய கால்கள் எவ்ளோ தடவ அந்த தண்ணீல நீந்தது தெரியுமா? அதனுடைய வலி எனக்கு மட்டும் தான் தெரியும். அதே மாரி என்னைய வீட்ல எல்லாரும் வளர்க்குறாங்கன்னு நெனைக்கிறியே! என்னைய கஷ்டப்பட்டு வளர்த்தவரே என்ன செய்வாரு தெரியுமா? விசேஷமோ ஏதோ ஒரு காரணத்துக்காக என்னைய கொலை பண்ணி என்னைய சாப்ட்டுருவாங்க. ஆனா நீ அப்படி இல்ல. உன்னை யாருமே எந்த ஒரு தொந்தரவும் செய்ய மாட்டாங்க. கடவுளுடைய படைப்புடைய முதல் சாப்பாடே உனக்கு தான் கிடைக்குது. நீ எவ்வளோ புனிதமான ஆள் தெரியுமா? நீ ஏன் உன்னையே தாழ்த்தி நினைக்கிற? அப்படின்னு சொன்னுச்சாம். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, கடவுள் படைச்ச எல்லாருமே உயர்ந்தவர்கள் தான். யாருமே தாழ்ந்தவர்களே கிடையாது. ஏன்னா கடவுள் வந்து நீ இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு நினைக்க மாட்டான். கடவுள் எல்லாரையுமே நேசிக்கக்கூடிய ஒருத்தன். அவனுக்கு வந்து ஒரு தாய தான் நம்மட்ட படைச்சிருக்கான். மத்தபடி 70 தாய்க்கு சமமானவன் நம்ம படைத்த இறைவன் தான். அதனால நம்ம என்ன நடக்கிறோம், நம்ம எப்படி உருவாகுறோங்கிறது வந்து நம்மளுடைய முயற்சிய பொறுத்து தான் இருக்கு. யாருமே தாழ்த்தவங்க, உயர்ந்தவங்கன்னு நினைக்கவே கூடாது.